இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொல்லுங்க பாரதி. இதுக்கு மேல டாக்குமெண்ட்ஸ் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஆடிட்டர் சொல்லிட்டாரு. சாரி பாரதி, ஒரு முக்கியமான வேலை திடீர்னு வந்துருச்சு, அதான் சாரி பாரதி. சாரி. என்கிட்ட ஏன் சாரி கேக்குறீங்க? நீங்க சுதாகர் சார் கிட்ட பேசிக்கங்க. 40 லட்சம் லாஸ். விடுங்க பாரதி, இன்னைக்கு லாஸ் ஆனா இன்னொரு நாள் சம்பாதிச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல. இருந்தாலும் நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். ஐயோ, நான் கேர்லெஸ்ஸாலாம் இல்லைங்க. வர்ற வழியில ஒரு முக்கியமான வேலை. 40 லட்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அது அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஆதித்யா இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தான்ல, அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ரோட்டில் சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். அதான் அதை நானே ஒட்டி கொடுத்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரேன். ஏங்க, அதுக்காக 40 லட்சம் ரூபாய் லாஸ்? அட சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்க பாரதி. நான் அதை ஒட்டி கொடுக்கும்போது ஆதித்யா முகத்துல எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு 40 லட்சம்லாம் பெருசா தெரியல பாரதி. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அந்த குட்டி ராஸ்கல காரணமே இல்லாம எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதான் அவன் கூட இருக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துடுறேன். பாரதி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவனை ஸ்கூல்ல இறக்கி விட்டப்போ அவன் எனக்கு கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தான் பாரதி. அந்த ஒரு செகண்ட் என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வார்த்தையால எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா செம்மையா இருந்துச்சு. சரி பாரதி, விடுங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? பாரதி, லைன்ல இருக்கீங்களா? பாரதி, சொல்லுங்க ஆதி. எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். இங்கதான் ஆடிட்டர் வீட்ல தான் இருக்கேன். சரி, அப்ப நீங்க நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறீங்களா? சரிங்க, நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். ஆட்டோவா? ஏன், கார் என்னாச்சு? காரு கொஞ்சம் ரிப்பேரு. மனோதான் வந்து டிராப் பண்ணிட்டு போனா. ஓ சரி சரி, அப்ப நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து போலாம். பாரதி, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்.